ஹாய், வணக்கம். மை நேம் ஸ்டீவன் ஜான். ஓகே, நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னா ஒலிம்பியா காலேஜ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இங்கே முக்கியமான ஒரு நபரை பார்க்க வந்திருக்கேன். இஸ் தட் மிஸ்டர் கேகே. அவர் வந்து பெரிய கம்போசர்ன்ட்டு வெளியே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே சொன்னாங்கன்ட்டு என்கிட்ட சொன்னார். அதனால தான் நம்பி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகேவா? ஸோ மக்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ அவர் நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போடுற அந்த கம்போசிங் டியூனை நம்ம பார்க்க வந்திருக்கோம், பார்த்துட்டு கேட்க வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ ஹலோ. தரக்கில் இருக்கு சாரியா, கொஞ்ச நேரம் கால். ஷோர். ஹலோ. சொல்லுங்கள் சார். ஹேரிஸ் ஜெயராஜா? எங்கே தம்மாபிள்ளைங்களா? இல்லை அவர் பெரிய ஃபேன் சொல்லுங்கள் மேடம். இல்லை, இது என்னோட ஃப்ரெண்டு சிங்கு. நாளைக்கா ஏஆர் ரஹ்மான் வனத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்களா? என்னங்க? ஏஆர் ரஹ்மான் யாராச்சும்? இல்லை, நான் ஃபோன் பேசுனாங்களா? ஓகே. இது என்ன, இல்லை நாளைக்கு நான் நியூயார்க்கில் இருக்கேன். நியூயார்க் அங்கே மியூசிக் செய்கிறேன். சரிங்களா? இல்லை இல்லை என்ன நான் நியூயார்க்கில் இருப்பேன். நியூயார்க் அங்கே மியூசிக் செய்கிறேன். ஸோ என்ன பண்ணுவோம், நானும் நாளைக்கு பார்ப்போமே. ஸோ எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருக்கு, அப்புறம் பார்த்துருக்காங்க. ஓகே ஃபைன். சொல்லுங்க ப்ரோ. ஹாய், ஐம் கே குமார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என் பேர் கிருஷ்ணன். ஓகே சார், நீங்கள் வந்து பெரிய ஒரு கம்போசர்ன்ட்டு வெளியே சொல்கிறாங்க. சொன்னாங்க? ஆமாம். இல்லை, நீங்கள் யாராச்சும் காசு கொடுத்த சொல்ல சொன்னீங்களா? இல்லை அதெல்லாம் வந்து லைக் ஃபேக் நியூஸ். இப்போ ஃபேக் நியூஸ். நீங்கள் வந்து ஒரு கம்போசர்னு சொல்கிறது அது இல்லை சார். இதுனா ஐ மீன் அந்த சொல்கிறாங்க காசு கொடுத்து. அது ஃபேக் நியூஸ். அது எனக்கு தெரியும். நான் நம்புவேனா நீங்கள்? ஓகே சார், நீங்கள் போடுற கம்போஸ் டியூன் வந்து நான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அதாவது என்னன்னாக்கா, ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்ட் பாய்ப்பாங்க. நான் என்ன பாய்க்க போகிறேன்னு கீபேட். ஓகே, குட். கீபேட்னா என்னன்னு தெரியுங்களா சார்? தெரியாது கீபேட். ஏன்னா சில பேர் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா கீபேட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம். ஆக்சுவலி என்னன்னாக்கா, அது கீபோர்டு இருக்குது, கீபேட் இருக்குது. கீபோர்ட் பியானோ, கீபேட் வந்து லேப்டாப். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பாய்க்க போகிறேன்னு. வி ஆர் கோயிங் டு யூஸ் லேப்டாப். ஓகே, லேப்டாப் தான். அந்த லேப்டாப்பில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க? நினைக்கிறேன் நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க நான் ஐடி படிச்சிருக்கீங்கன்ட்டு. ஓகே, ஸோ இவர் வந்து எக்ஸஸ் லேப்டாப் அப்படி யூஸ் பண்ணுற எக்ஸஸ் லேப்டாப். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ப்ரோ சொல்கிறாங்க வச்சுக்காதீங்க. இட் இஸ் அசூஸ் பேரை மாற்றிட்டாங்க போல. இட்ஸ் ஓகே. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாரு. எஃப்எல் ஸ்டுடியோ இல்லை எஃப்எல் ஸ்டுடியோ ப்ரோ. இது உங்கள் லேப்டாப் தானே? நீங்கள் டெவலப் பண்ணது தானே? ஓகே. எல்லாம் வெளியே சொல்லிக்கிறாங்க, யாரோடையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படிலாம் நம்பிடாதீங்க. அதுவும் உங்கள் பையன் இருக்கான், டேவா ஒர்க்காட என் தம்பி தான். என்ன பண்ணுறது, பெருமைக்கு சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் கண்டினியூ. ஓகே. எஃப்எல் ஸ்டுடியோ டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த எஃப்எல் ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ணுறாரு, மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறார். அது வந்து நம்ம பார்த்து ரசித்து கேட்க வந்திருக்கோம். ஓகே, சொல்லுங்கள், எப்படி நீங்கள் டியூன்லாம் கம்போஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? அதுவா ப்ரோ, அதாவது என்னன்னாக்கா, பேசிக்லி வி ஆர் ஏஆர் ரஹ்மான் ஃபேன். நீங்களாம் வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேனாக இருக்கீங்க. பட் நான் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா. அதாவது என்னன்னாக்கா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு வர்றப்ப நான் சொன்னது துங்கா அப்துல் ரஹ்மான், என் பக்கத்து வீட்டு அங்கிள். அவர் கற்றுக் கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன். மியூசிக் என்ன ஹிட்டாக நீங்கள் செம ஹிட்லாம் இருக்குங்களா? ஆமாம். இவர் வந்து இப்போ புதுசாக ஒரு டியூன் கற்றுருக்காரு. அது எப்படின்னாக்கா, என்னது, இன்னைக்கு காலையில் மிஸ் மோனிகா ரூமுக்கு போயிருக்காங்க. இஸ் த பிரின்சிபல் ரூம். ஸோ அதான் அந்த பிரின்சிபல் ரூம் போயிருக்காங்க. ஸோ மிஸ் மோனிகா வந்து திட்டு அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதுவாக ஒரு டியூனாக செய்ய வந்திருக்கு. அது வந்து நம்ம ரசிக்க வந்திருக்கோம். ஓகே, இல்லை கேமரா எங்கே இருக்குது? இல்லை, திட்டுன்னு சொன்னீங்களா? அதான் காலைல போட்ட டியூன் எப்படி இருந்துச்சு? அந்த வெறி அப்படி டியூனை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க.
அந்த டியூன் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக்கே பார்த்தீங்கன்னா சிங்கமுண்டு பொறப்பட்டது அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு வந்துச்சுங்க. ப்ரோ இது நீங்கள் போட்டு டியூன் தானே? இது வந்து ஆமாம் நான் போட்டதான். ஆனால் தூங்கிட்டு இருக்கப்ப எழுதிட்டு வச்சேன்னா யாரும் திருடிட்டு போயிட்டாங்க bro. எத்தனை வருஷத்துக்கு மணிக்கு ப்ரோ? அது நான் பிறக்கிறப்ப எழுதி வச்சது ப்ரோ. பெரிய மெடிக்கல் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை ஏன்னா பிரபுதேவா சொல்லுவார்ல தாய் கருவில் இருக்கும்போது நடனத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. So, அதே மாதிரி இதுக்கு நான் இது ப்ரோ சொல்லுவேன். தண்ணி வேணுமா ப்ரோ? இல்லை பரவாயில்ல. ஓகே நம்ம மியூசிக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஓகே கண்டிப்பாக. கேமரா இங்கே செட்டில் பண்ணிடுறோம் முத. ஓகே நீங்கள் ப்ளே பண்ணுற அந்த மியூசிக்கை நான் பார்க்க இருக்கேன். ஓகே 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 சார் ப்ளே பண்ணுங்க. இருங்க ப்ரோ கேமரா கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ப்ரோ ம் இதுதான் லேப்டாப். தெரியாது தானே? ஓ தெரியாதா ப்ரோ? இதுதான் லேப்டாப். ம் அதுக்குள்ளே தான் சிஸ்டம். அதுவும் எனக்கு தெரியாது. தெரியாதா ப்ரோ? அதுதான் சிஸ்டம். சரி ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 6 ஓபி இருக்கு. எது? ஓபி. ஆ ஓபினா ஆப்ரேஷனல். ஸோ ஆப்ஷனல். ஓகே அதாவது அந்த 6 ஓபின்னா என்ன ப்ரோ ஓபி ஓபின்றாங்க. ஆனால் ஒரு கோப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ இந்தாங்க கோப்பி. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்லி கொடுங்க. நம்பாதீங்க போய். சரி ஓகே கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்டா ஓகே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட். ஐ எம் அ கம்போசர். ஓகே ஐ எம் அ கம்போசர். ஸோ ஒரு கம்போசராக நான் உங்களுக்கு என்ன கற்றுத்தர போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 லைன் தான் வெள்ளை கீபோர்டுக்கு வெள்ளை பல்லுக்கு உள்ளது. ஓகே